உலகெங்கும் உள்ள மெகா தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உணவு, நீர், காற்று, தூக்கம், உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம்னு சொல்லக்கூடிய இந்த 8 தூண்கள் எவ்வாறு நம் ஆரோக்கியத்திற்காக பயன்படுத்த வேண்டும், இவற்றுடைய தாத்பரியங்கள் என்னங்கிறதை பற்றி விவரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் முதலாவதாக உணவை பற்றி இருக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இழந்த சக்தி அப்படிங்கிறது ரொம்ப எப்படி மீட்பதுங்கிற ஒரு கேள்வி நிறைய ஆண்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறத பார்க்கணும். நிறைய ஆண் குழந்தைகள் இன்றைக்கு சிறு வயதிலேயே சுய இன்பம்னு சொல்லக்கூடிய கரப்பழக்கத்திற்கு ஆளாகும்போது அவர்களுடைய உயிரணுக்களுடைய சக்தியையும் அந்த உயிரணுக்கள் தான் இன்றைக்கு நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் இளமைக்கும் ஆண்மைக்கும் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது அப்படிங்கிற விவரத்தையும் மறந்து போன ஒரு நிலையில் இருக்கிறதுனால நவீன மருத்துவம் இன்றைக்கு எந்த அளவுக்கு உங்கள் உடம்பிலிருந்து விந்து வெளியேறுகிறதோ அந்த அளவுக்கு மீண்டும் சுரந்துவிடும் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு தவறான கருத்தை நம்புவதாலும் இன்றைக்கு நிறைய ஆண் குழந்தைகள் கல்லூரி காலங்களில் இன்றைக்கு படிக்கின்ற காலங்களில் ஹாஸ்டல் லைஃப்பில் இருக்கும்போது சுய இன்பத்தால் அவர்களுடைய இழந்த சக்தி அப்படிங்கிறத எவ்வாறு மீட்க முடியுங்கிற ஒரு கேள்வியோடு இன்றைக்கு மருத்துவமனைக்கு, குழந்தையின்மை நிலையங்களுக்கு அலைந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதே நிலை பெண் குழந்தைகளுக்கும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சுய இன்பம்ங்கிறது இன்றைக்கு ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண் குழந்தைக்கும் இருக்கின்ற ஒரு நிலையாக இருக்கிறதுனால நிறைய பெண் குழந்தைகளும் இன்றைக்கு குழந்தையின்மை நோய்க்கு ஆளாகி விடுவதை பார்க்கிறோம். தேவையற்ற ஹார்மோன்களை தேவையற்ற நிலையில் நாம் அதிகமாக சுரக்க வைக்கும்போது அந்த அதீதமாக சுரக்கின்ற ஹார்மோன்கள் நம்ம உடம்பில் நிறைய பக்க விளைவை உண்டாக்கி விடுவதால் நமக்கு சிரமங்களும் நோய்களும் அதிகமாகி நம்முடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறிவிடுவதை பார்க்கிறோம். உணவை கொண்டு இந்த சிரமத்தை எவ்வாறு சரி செய்ய முடியும்னு பார்க்கும்போது அதற்கு இந்த கருங்குருவை அரிசி ஒரு மிகச்சிறந்த உணவாக இருக்கிறத பார்க்கிறோம். யாரெல்லாம் இழந்த சக்தியை, இழந்த ஆற்றலை மீட்க வேண்டும்னு நினைக்கிறோமோ கருங்குருவை அரிசியை உணவாக சாப்பிட்டாலே அந்த இழந்த சக்தி மீண்டும் நமக்கு வந்து விடுவதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய அறுவை சிகிச்சைகள், தொற்றுக்கள், குறிப்பாக கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு கோவிட் நோயினால் பாதிக்கப்பட்ட யாராவது ஒருவராவது நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறோமாங்கிற ஒரு கேள்விக்கான பதில் இல்லைங்கிறது தான். உணவை கொண்டு ஆரோக்கியமாக இருக்க முடியுமாங்கிற கேள்விக்குறி கூட நம்மில் நிறைய பேருக்கு வருவதை பார்க்கிறோம். ஒரு நாள் 2 நாள் அல்ல, தொடர்ந்து ஒரு 6 மாத காலம் இந்த கருங்குருவை அரிசியை உணவாக சாப்பிடும்போது இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள், உறுப்பு நீக்க அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் அனைவருக்குமே இந்த கருங்குருவை அரிசி ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கொடிய நோய்கள்னு சொல்லுவோம். புற்றுநோயாகட்டும், இதய நோயாகட்டும், சிறுநீரக நோயாகட்டும், உடலுடைய ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய மூளை, இதயம், சிறுநீரகம், ஈரல், நுரையீரல், இன்றைக்கு செரிமான மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலம் சார்ந்த அந்த 7 வகையான மண்டலங்களை நேரடியாக இயக்கத்தை நிறுத்தக்கூடிய, குறைக்கக்கூடிய வகையில் வருகின்ற அனைத்து நோய்களுமே இன்றைக்கு கொடிய நோய்கள்னு சொல்லுவோம். இந்த கொடிய நோய்களுடைய தீவிரத்தை குறைத்து நம்மை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த கருங்குருவை அரிசியை நம்ம சொல்லலாம். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள், புற்றுநோய் சிகிச்சையில் இருப்பவர்கள், புற்றுநோயிலிருந்து மீண்டு வந்தவர்கள், மீண்டும் புற்றுநோயுடைய பாதிப்பற்ற ஒரு ஆரோக்கியமான நிலை நமக்கு வேண்டும்னா அதற்கும் இந்த கருங்குருவை அரிசி ஒரு மிகச்சிறந்த உணவு. பொதுவாகவே என்னிடத்தில் புற்றுநோய் சிகிச்சைக்காக வருபவர்கள் யாராக இருந்தாலுமே அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை, கருங்குருவை அரிசியை 2 வேளை உணவாக சேர்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சி செய்யுங்கிறது தான். அந்த முயற்சியை மேற்கொள்ளும் போது அவர்களுடைய நோய்த்தன்மை மட்டுமல்ல, நோய்க்காக எடுத்து கொண்டிருக்கக்கூடிய சிகிச்சை எந்த வகை சிகிச்சையாக இருந்தாலுமே கூட நமக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய அளவில் கருங்குருவை அரிசி உதவி செய்கிறத நம்ம பார்க்க முடியும். இதய நோய், இன்றைக்கு உலகத்திலேயே மிக அதிகமான இதய நோயாளிகளை கொண்டிருக்கக்கூடிய முதல் 10 நாடுகளில் இந்தியா இருக்கிறத பார்க்குறோம்.
முதலிடத்திற்கு நோக்கி முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய நாடுகள்லையும் இந்தியா மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்குங்கிற ஆய்வறிக்கைகள் நம்மை அச்சுறுத்துவனவாக இருக்கிறது. அதுவும் இந்த கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு சிறு வயதிலேயே இன்றைக்கு மாரடைப்பால் மரணிக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த நோய்களுடைய தீவிரத்தன்மையை குறைத்து ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்குள் நாம் செல்ல வேண்டும் அப்படின்னு வரும்போது நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் உணவுகளில் முக்கியமானது எதுனா இந்த கருங்குருவை அரிசியை சொல்லலாம். இந்த கருங்குருவை அரிசியை உணவாக சாப்பிடும்போது ஏற்கனவே இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களும் இதய நோயால் சிரமப்பட்டு கொண்டிருப்பவர்களும் அப்பா அம்மாவுக்கு இதய நோய் இருக்கிறது, எனக்கு அந்த இதய நோய் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற கவலையில் இருப்பவர்கள் நாம் யாராக இருந்தாலுமே இந்த கருங்குருவை அரிசியை உணவாக சாப்பிடும்போது ஆரோக்கியம் மீட்டெடுக்கப்படுவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும். எலும்பு மண்டல ஆரோக்கியம் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. எலும்பு மண்டல ஆரோக்கியம் அதே போல் எலும்பு மஜ்ஜையுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஆரோக்கியத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் நம்முடைய ஆயுளையே குறைத்து விடும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வகையில் எலும்பு மஜ்ஜை, மூட்டுகள், முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய சவ்வுகளுடைய ஆரோக்கியம் வரை சீராக வைத்து கொள்வதற்கும் முடக்குவாதம் சார்ந்த நோய்களால் நாம் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது நோயுடைய தன்மையை குறைத்து இறுகி போயிருக்கக்கூடிய மூட்டுகளை பலப்படுத்தி கொள்வதற்கும் இந்த கருங்குருவை அரிசி ஒரு மிகச்சிறந்த உணவு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் அப்படிங்கிறது இன்றைக்கு ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு நமக்கு ஏற்படுகின்ற நோய்கள் 5 காரணங்களால் தான் ஏற்பட முடியும். உணவினாலும், வாழ்வியல் முறையினாலும், காயங்களாலும், பரம்பரையாக வரக்கூடியதாகவும், கடைசியாக தொற்றினால் ஏற்படக்கூடியதாகவும் பார்க்கிறோம். தொற்றினால் ஏற்படுகின்ற நோய்களை தடுக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் சீராக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமானதே தவிர இல்லை என்றால் சாத்தியமற்றது. அந்த வகையில் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை சீராக வைத்து கொள்வதற்கு விதவிதமான பழங்களையும் விலையுயர்ந்த உலர்ந்த பழங்களையும் சாப்பிடுகின்ற வழக்கம் ஒருபுறம் இருந்தாலும் கூட இந்த கருங்குருவை அரிசியை உணவாக சாப்பிடுகின்ற ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் நாம் வைத்து கொண்டாலே நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதர்களை 2 பகுதிகளாக நம்ம பிரிக்கிறோம். முதல் பகுதி நோயுற்று இருப்பவர்கள், மற்றொரு பகுதியில் இருப்பவர்கள் நோய் அற்று இருப்பவர்கள் அல்ல, நோயை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த நோயை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களாகிய நாம் நோய் வராமல் தடுக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல முழுமையாக பயன்படுத்த வேண்டிய முக்கியமான ஒன்று எது? நிச்சயமாக உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை சீராக வைத்து கொள்வது தான். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை சீராக வைத்து கொள்வதற்கு இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று எதுன்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த கருங்குருவை அரிசியை நம்ம சொல்லலாம். உடல் கழிவு நீங்கணும், அதே போல் மனக்கழிவு நீங்கணும்னு சொல்லுவோம். பொதுவாக கான்ஸ்டிபேஷன் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் மலச்சிக்கல். அதே போல் எமோஷனல் கான்ஸ்டிபேஷன் சொல்லுவோம், மனச்சிக்கல்னு சொல்லுவோம். உடல் கழிவு நீக்கம் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம எல்லாரும் பேதிக்கு மருந்தெடுத்து தினசரி கழிவு நீக்கத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ செய்கிறோம். ஆனால் மனக்கழிவு நீக்கம் அப்படிங்கிறது மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களையும் தவறான உணர்ச்சிகளையும் நீக்கி ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நாம் செல்ல வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற அருமருந்து எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கருங்குருவை அரிசி தான். கான்ஸ்டிபேஷன் அண்ட் எமோஷனல் கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய உடல் கழிவையும் மனக்கழிவையும் நீக்கி மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்களை மாற்றி ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்துகளில் உணவுகளில் ஒன்று இந்த கருங்குருவை அரிசி. அதனால தான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்த பிறகு பெண்களுக்கு ஹார்மோன் மாற்றங்களால் நிறைய மன அழுத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மன அழுத்தத்துடைய வெளிப்பாடாக நிறைய நேரங்களில் கோபமும் சண்டைகளும் எதிர்மறை எண்ணங்களும் குடும்பத்தையே பிளக்கக்கூடிய அளவுக்கு எதிர்மறை எண்ணங்களும் நிறைய நேரங்களில் ஏற்படும். அதனால தான் அந்த காலத்தில் குழந்தை பிறந்த பிறகு அந்த தாய் உண்ணக்கூடிய உணவாக கருங்குருவை அரிசியை வச்சுருந்தாங்க. எலும்புகளுடைய பலம், குழந்தைக்கு தேவையான பால் தேவையான அளவு கிடைப்பது, அதே போல் ரொம்ப முக்கியமாக மன அழுத்தத்தை சீராக்குவது அப்படிங்கிறதுக்கு இந்த கருங்குருவை அரிசி பயன்படுறதுனால தான்
குழந்தை பிறந்த பிறகு 6ஆம் மாதத்திலிருந்து 9ஆம் மாதம் வரை கொடுக்கக்கூடிய உணவு பத்தியங்களில் கருங்குருவை அரிசி முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கிறத பார்க்குறோம். எடை குறைய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு சாரருடைய ஒரு தவமாக இருக்கிறத பார்க்குறோம். அதே போல் உடல் எடை கூட வேண்டும் அப்படிங்கிறது மற்றொரு சாரருடைய தவமாக இருக்கிறத பார்க்குறோம். வாத உடலமைப்பை கொண்டவர்கள் அப்படின்னு வரும்போது உடல் எடை கூடவே கூடாது. பித்த உடலமைப்பை கொண்டவர்களுக்கு உடல் எடை கூடவும் குறையவும் மேலே கீழே மாறிக்கொண்டே இருக்கிறத பார்க்க முடியும். கப உடலமைப்பை கொண்டவர்கள் 1 கிராம் எடையை குறைப்பதற்கு கூட பிரம்ம பிரயத்தனம் செய்ய வேண்டும். அப்போ இந்த 3 உடலமைப்பை கொண்ட உடலாக நாம் இருக்கும்போது எவ்வாறு உடல் எடையை சரிசமமாக பார்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் நிச்சயமாக இந்த கருங்குருவை அரிசி தான். காலை உணவாக, மதிய உணவாக, மாலை உணவாக இந்த கருங்குருவை அரிசியை நாம் பின்பற்ற முடியுமேயாயின் நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எடை சார்ந்த காரணிகளும் நம்முடைய டைஜஷன் அண்ட் மெட்டபாலிசம்னு சொல்லக்கூடிய ஜீரண மண்டல உறுப்புகளுடைய செயல்பாடுகளும் பெரிய அளவில் மாற்றமடையும் போது நம்முடைய உடல் சீரான நிலையை அடைவது மட்டுமல்ல, உடல் எடை சீராக இருப்பதையும் பார்க்க முடியும். நம்மில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன? நான் ரொம்ப முயற்சி செய்து என்னுடைய உடல் எடையை 20 கிலோ குறைச்சேன். ஆனால் மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு வந்த பிறகு என்னுடைய உடல் எடை அதிகமாகிவிட்டது. அப்போ என்னால் தொடர்ந்து ஒரு செயல்பாட்டில் இருக்க முடியவில்லை, ஒரே வகையான உணவை பத்தியமாக பின்பற்ற முடியவில்லை அப்படின்னு வரும்போது மிகப்பெரிய அளவில் சிரமப்படாமல் இந்த கருங்குருவை அரிசியை உணவாக சாப்பிடுகின்ற ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் செய்து பாருங்களேன். உடல் எடை அதிகரிக்கவும் அதிகரிக்காது, குறையவும் குறையாது, ஒரு சீரான அளவில் உடல் எடை இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் மற்றவர்கள் நம்மை பார்க்கும்போது உடல் சீராகி இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள்னு சொல்லப்படுவதை நாம் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இந்த கருங்குருவை அரிசியை உணவாக சாப்பிடுகின்ற ஒரே ஒரு மாற்றத்தை நம்மால் செய்ய முடியுமாயின் நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.